ஹீரோவும் ஹீரோயினும் கரகாட்டம் ஆடுறவங்க. ஹீரோ வேற ஊர், ஹீரோயின் வேற ஊர். ஹீரோயின் ஊர்ல அந்த வருஷம் தேர் திருவிழா நடக்குது. அதுக்கு ஊர் தலைவரான வில்லன் ஹீரோனை விட்டுட்டு வேற ஒரு கரகாட்ட கோஷ்டியான நம்ம ஹீரோட கோஷ்டியை புக் பண்றாரு. ஏன்னா ஹீரோனை கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லி வில்லன் ஹீரோயின் கிட்ட வம்பிழுத்திருப்பாரு. ஆனா ஹீரோயின் கோவப்பட்டு முடியாதுன்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. ஊருக்குள்ள ஹீரோ கரகாட்டம் ஆனதுக்கு அப்புறமா ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் நடுவுல தொழில் போட்டி வந்துடும். யாரு நல்லா ஆடுறாங்கன்னு ஒரு நாள் போட்டி வச்சுதான் பாத்துருவோமே அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்க. என்னதான் ரெண்டு பேருக்குள்ள போட்டி இருந்தாலும் ஹீரோவும் ஹீரோனும் ஒருத்தர் காதலிக்க ஆரம்பிச்சிருவாங்க. போட்டி நடக்கிற நாளும் வரும். அன்னைக்கு யாரோ ஒருத்தர் ஹீரோவை கொலை பண்ணுங்கிறதுக்காக தூரத்துல இருந்து கத்தியை வீசுவான். அதை பார்த்த ஹீரோயின் ஹீரோவை தள்ளி விட்டு அந்த கத்தியை தன்னோட காலில் வாங்கி அடிபட்டுருவாங்க. அப்போதான் தெரிய வரும் ஹீரோட அம்மாவும் ஹீரோட அப்பாவும் அக்கா தம்பிங்கிறது. தன்னோட தம்பியை பார்த்த உடனே ஹீரோட அம்மா கோவத்தோட அங்க இருந்து பையனை கூட்டு போயிருவாங்க. இப்படி தன்னோட தம்பி மேல கோப்புற அளவுக்கு தம்பி அக்காவுக்கு என்ன பண்ணாரு? ஹீரோவும் ஹீரோயினும் தங்களோட ரெண்டு குடும்பத்தையும் சேர்த்து வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா இல்லையா? இதுக்கு நடுவுல ஹீரோயினோட அக்கா புருஷனும் வில்லன் கூட சேர்ந்துக்கிட்டு என் குழந்தையெல்லாம் நான் உங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு வில்லன் கூட சேர்ந்துகிட்டு இருப்பாரு. இந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி ஹீரோவும் ஹீரோயினும் எப்படி ஒண்ணு சேர்ந்தாங்கன்றதுதான் கரகாட்டக்காரன் படத்தோட கதை.